Hello Rex, even king is subject to the law. மக்களாட்சி மக்கள் தான் அரசு. இன்னைக்கு காணொலி பதிவுக்குள்ளே நம்ம போகலாம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், நாடே கொந்தளிச்சு போயிருக்கு. ஏன்னா ஒரு கோர சம்பவம் கோல்கத்தாவில் ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒரு பெண் மருத்துவர் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த விஷயத்தை எதிர்த்தும் நியாயம் கேட்டோம் நிறைய மருத்துவர்கள் இந்தியா முழுக்க அமைதியான விதத்தில் அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனும் இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆரம்பிக்கப்பட்டாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது எல்லாரும் இந்த இன்வெஸ்டிகேஷன் நல்ல விதத்தில் போகும்னு சிலர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் திடீர்னு இந்த வழக்கு சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுக்குறாங்க. கல்கட்டா ஹைகோர்ட் எதுக்காக சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு அவங்க டைரக்ஷன் கொடுத்தாங்க? முதல்ல இந்த இறந்த மருத்துவருடைய பெற்றோர் கல்கட்டா ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. என்னன்னா, போலீஸ் இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்கன்னா நீதி கிடைக்குமான்னு எங்களுக்கு தெரியல, நம்பிக்கை இல்லை. அதனால சிபிஐக்கு இன்வெஸ்டிகேஷன் டைரக்ஷனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த பெட்டிஷன் கல்கட்டா ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் டிஎஸ் சிவஞானம் அவர்களும் அவருக்கு உடன் அரசர் நீதியரசர் ஹிரண்மயி பட்டாச்சாரியா அவர்களுடைய அமர்வுக்கு முன்னாடி வருது. இப்போ இந்த பெஞ்ச் என்ன கவனிக்கிறாங்க இந்த பெட்டிஷனில் அப்படின்னா, சிபிஐக்கு டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பெற்றோருக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கு. ஏன்னா போலீஸ் இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்கன்னா நியாயம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு அவங்களுக்கு இருக்கு. நியாயம் கிடைக்காதுன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ற விதத்தில் சில விஷயங்கள் நடந்திருக்கு. என்னன்னா, அந்த நிர்வாகத்துடைய பிரின்சிபல் அவரு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை பற்றி புகார் கொடுத்துருக்கணும். ஆனால் அவர் புகார் கொடுக்கல, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவும் சொல்லலை, அவர் ராஜினாமா பண்றாரு. அதே மாதிரி அன்நேச்சுரல் டெத் இந்த மாதிரி நடந்திருக்கு. இதை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடியே கேஸ் லாட்ஜ் ஆயிருக்கு. எப்படி இதை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடி வழக்கு பதிய முடியும்? அதே மாதிரி இந்த நிர்வாகமும் இறந்து போன மருத்துவருடைய குடும்பத்துக்கு ஆதரவாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யல. அதோட இந்த வழக்கு ஏற்கனவே இவங்க பதிய வச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் புகாரே கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் கணக்கில் எடுத்து கல்கட்டா உயர் நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பெற்றோர் இருக்கக்கூடிய அச்ச உணர்வு நியாயமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் பண்ணாங்கன்னா எவிடன்ஸ் டேம்பர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கனால இதை சிபிஐக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கான டைரக்ஷனை கொடுக்குறாங்க. ஆகஸ்ட் 13 இந்த டைரக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் ஆகஸ்ட் 14 என்ன நடக்குது? இந்த கிரைம் சீனை டெஸ்ட்ராய் பண்ணணும், எவிடன்ஸை டேம்பர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அல்டீரியர் மோட்டிவோட ஒரு கும்பல் வராங்க. அந்த ஹாஸ்பிட்டலை வேண்டலைஸ் பண்ணுறாங்க. அந்த எவிடன்ஸ் எல்லாமே டேம்பர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ எல்லாருக்குமே ஒரு வித பயமும் அச்ச உணர்வும் வருது. இழைக்கப்பட்ட இந்த அநீதிக்கு நியாயம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய மருத்துவர்கள் அவங்களுடைய காணொளிகள் எல்லாம் பதிவு பண்றாங்க. எல்லாருக்குமே ஒரு வித அச்ச உணர்வு இருக்கு, நியாயம் கிடைக்காம போயிருமோ அப்படின்னு. அதனால சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா, நேற்று மதியம் 1 மணிக்கு இதை சோமோட்டோவா இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட்ல அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. தானாகவே முன் வந்து இந்த வழக்கை அவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க. இந்த வழக்கு வரக்கூடிய 20 செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வரும். கோர்ட் ஹால் 1 தான் அது விசாரிக்கப்படும். இப்போ இந்த பெஞ்சில் யார் இருப்பாங்க அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டிஒய் சந்திரசூட் இருப்பார். அவருக்கு கூட ஜேபி பரிதிவாலா ஜஸ்டிஸ் இருப்பார். அதே போல் ஜஸ்டிஸ் மனோஜ் மிஸ்ராவும் கூட இருப்பாங்க. 20 தான் நமக்கு தெரியும் இந்த வழக்கு எந்த கோணத்தில் போகுதுன்னு சொல்லி. ஆனால் நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கலாம். நன்றி.